நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம கார்த்திக்கு ரூபஸ்ரீ ஃபோன் பண்ணுறாங்களே, அந்த சீன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே தெனாவட்டா ஃபோன் அட்டன் பண்ண என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பல்லவி பாடுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி சரி அப்படின்றாங்க. என்னது அப்படியான்னு கேட்குறீங்க, என் பாட்டியை வந்துட்டு வீட்டுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நீ யார், எப்பேற்பட்ட எனக்கு நல்லாவே தெரியும், அப்படியெல்லாம் ஈஸியாக ஒன்றை நம்பி உன் பாட்டியெல்லாம் அமுச்சு விட்டுற முடியாது. முதல்ல பல்லவி வந்து அங்கே பாடட்டும், அதுக்கடுத்து நான் வீட்டுக்கு அமுச்சு விட்றதா வேணாமான்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துக்கிறேன். உன்னெல்லாம் அவ்வளோலாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் பழைய காட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ இன்னும் ரொம்ப ஓவராக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ரூபஸ்ரீ மனசில் திட்டிக்கிற, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ராஜாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ராஜா வந்துட்டு ஃபோனை ஆன் பண்ணி, சொல்லு மாப்பிள்ள பிளான் சக்ஸஸா அப்படின்னு கேட்க, சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, பல்லவி வந்துட்டு பாடுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, நாளைக்கு என்ன ஏதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுவும் இந்த கிளவி எப்படி வச்சு டார்ச்சர் பண்ணுறோம் பார்த்தியா, குழுகுலுன்னு இருக்குது மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, சரிடா பாட்டி பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுமே, கிளவி நீ தப்பிச்சிட்ட, உன் பேத்தி இருக்கல்ல அவன் நல்லபடியாக பாடுறதுக்கு அந்த பல்லவியை ஓகே சொல்ல வச்சிட்டா, இல்லாட்டின்னு வச்சுக்கோ இந்நேரம் நீ என்ன நிலமையில் இருப்பனே தெரியாது அப்படின்னு சொல்ல, இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு பாட்டி குழப்பத்தில் இருக்க. அடுத்து வந்துட்டு தீபாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே, என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்ற மாதிரி தீபா கிட்ட சொல்றதுக்காக போறாங்க. அப்போ தீபா வந்துட்டு, அப்போ பெருசாக ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கா சார் அப்படின்னு சொல்ல, சரி சரி இப்போதைக்கு நம்ம இதை பற்றி சொல்ல வேணாம், நாளைக்கு பல்லவி வந்து பாடி முடியட்டும், அதுக்கடுத்து எதுனாலும் சொல்லிக்கலாம், இப்போயே சொன்னோன்னு வச்சுக்கோ தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், தீபாக்கு அப்போயே சஸ்பென்ஸாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுடுறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை, அதை வந்துட்டு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்களும் அது நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் புரிஞ்சு, ஏதோ சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க, அது நாளைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்ல போறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்றாங்க கார்த்தி. அடுத்து வந்துட்டு தீபா போய் மீனாட்சி கிட்ட ரூபஸ்ரீ விஷயமெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அடுத்த நாள் காலையில் தீபாவும் பாடுறதுக்கு ரெடியாக கிளம்பியிருக்காங்க. கடவுளே மறுபடியும் எத்தனை தடவை நான் இப்படி ஏமாற்ற போறேன்னு தெரியல, அந்த குழந்தைகளுக்காண்டி தான் இந்த பாடுறதுக்கு நான் ஏற்றுட்டு இருக்கேன், இல்லாட்டினா நான் கண்டிப்பாக ரூபஸ்ரீ காண்டினா போயிருக்கவே மாட்டேன், பார்வையற்ற குழந்தைகளுக்குனால தான் நான் சரின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு கிளம்பலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு பல்லவியை பார்க்கறதுக்கு போறாருல, தீபா வந்துட்டு 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. சார் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் தான் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்களே சார், அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் போகிறது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி முடியணும், அதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து தீபாவும் வெளியில் வர்றாங்க. பார்த்தா மீனாட்சி தான் இருக்காங்க. என்ன தீபா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாக்கா கார்த்திக் சார் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கான், அதுக்காக கிளம்பிட்டாங்க, ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டேன், இப்போ போய் நான் பாடினாத்தாக்கா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி தீபா அந்த ரூபஸ்ரீகாண்டி இல்லை பாவம் அந்த குழந்தைகளுக்காண்டி தானே, அதுவும் ஆன்லைனில் வந்துட்டு உன்னோட அந்த குரலை கேட்டு வாய்ஸில் மறுபடியும் பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்காண்டி நீ நல்லது தான் செய்கிற, நீ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் மனசில் வச்சுக்காத தீபா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் தூக்கி போட்டேன்க்கா, என்ன கார்த்திக் சாரை ஏமாத்துறோன்னு மட்டும்தான் என் மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்நேரம் அவர் வந்துட்டு பல்லவி தேடி எவ்வளோலாம் அலைஞ்சிருப்பாரு, அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது கூட இருந்துகிட்டே சொல்லாமல் இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் தாங்க்கா அப்படின்னு சொல்ல, நான் தான் சொல்கிறேன் தீபா நீ எதை பற்றி நினைக்காத, எல்லாமே சரியாயிடும் அவ்வளோதான், சரியா நீ போயிட்டு வேமாவா, நான் எதுனாலும் சொல்லி இங்கே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கிளம்பிடுறாங்க. அந்த சைடு ரூபஸ்ரீ தீபா கால் பண்ணுறாங்க. ஆட்டோவில் போய்கிட்டு இருக்க, என்ன வந்துட்டியா அப்படின்னு கேட்க, இதோ வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி பத்திரமா வந்து சேரு, நான் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க ரூபஸ்ரீ. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. எப்படி வந்துட்டு நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பல்லவி வந்துட்டு ரிவீல் ஆகுறது பார்க்கலாம். நமக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி